ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வணக்கம். சமுதாய பார்வையில் உங்கள் எஸ் சத்யநாராயணா. இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஜஸ்ட் 3-4 days பேக் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் சீனியர் டிஜிபி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் நம்மளோட சமுதாய பார்வை என்ன. ராஜேஷ் தாஸ் அப்படின்றது தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸ்பெஷல் டிஜிபி அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பெஷல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறது. பேசிக்கலி நிறையா டிஜிபிஸ் இருப்பாங்க, பட் த டிஜிபி லா அண்ட் ஆர்டர் தான் இஸ் த சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ஸ்டேட். ஸோ அவர் தான் டிஜிபியாக இருப்பார். மிச்சவங்களாம் டிஜிபி கிரேடில் இருப்பாங்க, பட் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் வந்து வில் பி த சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஹீ ஹெட்ஸ் தி ஆக்சுவல் போலீஸ் ஃபோர்ஸ். அது ஆனால் இவர் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது தெரியுது. ஸ்பெஷல் டிஜிபி இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரோட டூர் ப்ரோக்ராம், பர்சனல் செக்யூரிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர். 58-59 வயசு இருக்கும் ஒரு சீனியர் டிஜிபினா. பிகாஸ் 1-2 years தான் டிஜிபியாக இருப்பாங்க, தென் தே வில் ரிட்டையர். ஸோ இந்த 59 வயசு டிஜிபி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டியிருக்காரு. என்னன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சிஎம் வந்து அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு for confidential district, I'm not revealing the name of the SP and the district so that you can easily Google it and check. ஸோ அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்க்கு சுற்றுப்பயணம் போகும்போது இந்த எஸ்பியை வந்து ராஜேஷ் தாஸ் வாங்க நம்ம காரில் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. காரில் ஏதோ நடந்திருக்கு. ஷீ அப்ரப்ட்லி கட்ஸும் இறங்கி நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி அவங்களோட காரில் போயிட்டாங்க. அதே மாதிரி மீட்டிங் முடிஞ்ச போதும் இதே மாதிரி ஒரு ரிப்பீட் நடந்திருக்கு. நடுவில் கூட ஆன் த கிரவுண்ட் ஒரு சீனியர் டிஜிபின்னு பார்க்காம அவங்க வந்து கொஞ்சம் ரஃப்பாக நடந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சலசலப்பை அந்த போலீஸ் ஃபோர்ஸில் உண்டாகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஷீ ஆல்சோ கம்ஸ் பேக். வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் எழுதும்போது எஸ்பியில் இன்ஸ்பெக்டர்னு ஒரு கிரேடில் தான் எஸ்பி ஆஃபீஸில் இருப்பாங்க. அந்த லேடி வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க டைப் படிக்கிறது. அப்புறம் அவங்களோட ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளை வச்சு ஷி ஹஸ் டைப்ட் அவுட் அ கம்ப்ளைண்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னையை நோக்கி வரும்போது செங்கல்பட்டில் நம்ம ராஜேஷ் தாஸ் வந்து அவரோட எஸ்பி, அஃப்கோர்ஸ் அவரும் எஸ்பி இவங்களும் எஸ்பி, பட் இவரோட ஹென்ச்மேன் மாதிரி வச்சுக்கலாமா, டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஹார்ஷ் வேர்ட். அந்த கண்ணன்றவர் வந்து எஸ்பி வந்து செங்கல்பட்டில் தடுத்து நிறுத்தியிருக்கார். ஒரு 30-40 ஆஃபீஸர்ஸோட போக்கக்கூடாது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த யங் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஹஸ்பண்டும் இஸ் அ சிவில் சர்வெண்ட். ஐ திங்க் இஸ் இன் டெல்லி. ஸோ அவரும் நல்லா கனெக்டடாக இருந்திருக்காரு. டக்குன்னு இந்த அம்மா வந்து டெல்லிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். டெல்லிக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தடுக்க வந்த எஸ்பியே வந்து செக்யூரிட்டியாக போட்டு இந்த அம்மா வந்து சென்னைக்கு வந்து ஷி ஹஸ் மெட் த டிஜிபி ட்ரிபாதி அவரை பார்த்து பர்சனலாக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, விஷாகா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனியர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கிரேட், ஐ திங்க் ஜெயஸ்ரீ ரகுநந்தன் நினைக்கிறேன், அவங்கள ஹெட் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் கேஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் ஆகுது. முதலே எல் முருகன் ஒரு ஐஜி கூட இப்போ சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஐஜியாக இருக்கார், சதர்ன் ஜோனுக்கு. அவங்க மேலே கூட ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்தாங்க. பட் அதே விசாகா கமிட்டியில் 2 other லேடி எஸ்பி வந்து தே ஹேவ் claim that it has not happened. ஸோ அவரும் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இதை பிளாக் பண்ணியிருக்காரு. ஃபைன், அந்த கேஸும் இப்படி இருக்குது. இப்போ 2வது கேஸு. பட் திஸ் ஸ்பெஷல் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஹாஸ் பீன் வெரி பவர்ஃபுல். என்னன்னா, இவர் ராஜேஷ் தாஸ் யாருன்னா, நம்ம பியூலா அந்த ஹெல்த் செக்ரட்டரி வந்து நம்ம கோவிட் போது டெய்லி சாயங்காலம் வந்து அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த ராஜேஷ் தாஸ். ஸோ பியூலா ராஜேஷோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் தாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆக்சுவலாக அதாவது பியூலாவோட அப்பா வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, பெரிய நிறைய லேண்ட்ஸ் வச்சுருக்காங்க கொட்டிவாக்கத்து. தே லிவ் இன் கொட்டிவாக்கம், பட் தே ஹேவ் லாட் ஆஃப் லேண்ட் தேர். அந்த லே அவுட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இஸ் அ காங்கிரஸ் எம்எல்ஏ ஆல்சோ, ஃபார்மர் காங்கிரஸ் எம்எல்ஏ. ஸோ இந்த ராஜேஷ் தாஸ் இவருக்கு ஏன் ஹைலைட், இந்த பேக்ட்ராப் என்னென்னா, பியூலா ராஜேஷ் மேலே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஷி ஹஸ் காட் அசெட்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு அவர் இன்கம். ஒரு விசாரணை குழு, நமக்கெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்போம், ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க அகெயின்ஸ்ட் பியூலா ராஜேஷ். ஐ டோன்ட் நோ, அந்த கோவிட் போது கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அவங்க மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி.
அதுக்கப்புறம் இப்போ ஒரு சைலண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா இப்போ அந்த விசாரணை பற்றி நமக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்லேருந்து ஒரு என்கொயரி மாதிரி அமைச்சிருக்காங்க, இது உண்மையா அப்படின்னு. அந்த அப்போ அந்த சீஃப் செக்ரட்டரி சண்முகத்துக்கிட்ட ஃபார் சம் ரீசன்ஸ் பெஸ்ட் நோன் டு தட், அதான் ரைட் இங்கிலீஷ், அந்த கேஸை வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போது இந்த கியூட் ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ எலெக்ஷன் டைம்னால, ஸோ தே வாண்டட் அ போலீஸ் ஆஃபீஸர் ஹூ கேன் do whatever they say. So Rajesh Da slightly tough or a slightly roguish officer vechukkonga. He has got into a lot of problems before. So I don't know, it's my assumption or it's a public general assumption that அந்த பியூலா ராஜேஷ் கேஸ் அப்படியே ஹோல்டில் போட்டாங்க. இன் ரிட்டர்ன் so Rajesh Das had to be flexible to government's request. So இது தான் மேட்டர். ஸோ ஃப்ளெக்சிபிள் டு கவர்மெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா ஒன்ஸ் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் the government becomes a lame duck government. In the sense நம்ம சத்யபிரகாஷ் சாது இப்போ இருக்கார் இல்லையா, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர், அவர் தான் he becomes powerful. So transfer games for everything is under the control of the election commission. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ராஜேஷ் தாஸ் வந்து இப்போது கோயம்புத்தூர் நம்ம மோடி வந்தபோது கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து டைரக்ட் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, இது மாதிரி ராஜேஷ் தாஸ் வந்து இருக்கக்கூடாதுங்க. ஸோ he was immediately sent on compulsory wait. ஸோ நம்ம ஜெயந்த் முரளியும் ஒருத்தர் இருக்கார், நல்ல டால் ஸ்மார்ட் ஆஃபீஸர், ஏடிஜிபி கிரேடில் இருக்கார், அவரை வந்து இப்போது இந்த லா அண்ட் ஆர்டருக்கு போட்டாங்க. ஸோ பிஎம்ஓ கிட்ட ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து தான் அது மாதிரி ஒரு டேட்டட் ஆஃபீஸர் வந்து பிஎம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்காரு. ஸோ அவரை அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ he was transferred and sent in compulsory wait. ஸோ யூஸ்வலாக அப்போ அந்த கண்ணன் வந்து தடுக்கும்போது கூட டெல்லியிலேருந்து கால் வந்தவுடனே அந்த கண்ணன் தான் வந்து செக்யூரிட்டியோடு கூட்டின்னு வந்து கவர்மெண்ட் இங்கே திரிபாதி கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு கூட்டின்னு போனார். She also made a formal complaint to the Home Secretary, it seems. அந்த 30 பேர் கூட அந்த ஆள் கூட்டின்னு வந்தாங்களே அந்த போலீஸ் பீப்புள், அவங்க எல்லாரையும் விட்னஸ் ஆக்கிட்டாங்க இந்த கேஸில். ஸோ இந்த கியூட் ப்ரோ அரேஞ்ச்மெண்ட்டில் ராஜேஷ் தாஸ் வந்து வாஸ் ஹெல்பிங் தி கவர்மெண்ட் வித் வாட் எவர் தே ஹேட் ரெக்வெஸ்டட். அண்ட் அகெயின் பியூலா வந்து ஆக்சுவலாக அந்த இது வரும்போது she was transferred to Dharmaburi as COVID control room ஏதோ போட்டிருந்தாங்க. Then suddenly she became the secretary for commercial tax. So that's again a position where it involves a lot of money. So we wouldn't know why she was again transferred. Maybe because of this quid pro arrangement. So she was again given a important position in the bureaucracy. But this Rajesh Das, who is 58, and this young SP who is just married and she should be less than 30. The daughter age irukku. I don't know why the hell did this guy, this DGP, Vinashakala Viparita Buddhiyan theriyala. But that lady had the boldness to go ahead with the complaint because she is also very influential. Her husband is strongly behind her. So அந்த கமிட்டியை வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ she is from a very strong நல்ல பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்டு ஸ்ட்ராங் போல இருக்குது. ராஜேஷ் தாஸ் வந்து ஒரு டிஜிபி கிரேடில் ஒரு போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட்டாக இருக்கிறது வந்து இது மாதிரி நடந்தது வந்து இட்ஸ் நாட் befitting his grade, his stature, because when you become an IPS officer, you become a role model to many of the people in the state without you even realizing it. இப்போ நம்ம சைலேந்திர பாபுலாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அது மாதிரி ரவின்னு ஒருத்தர் இருக்கார், ஷேகர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ தீஸ் பீப்புள் they all become a sort of a role model. இன்ஃபேக்ட் விஜய் குமார் கூட ஒரு IPS ஆஃபீஸர் இப்போ இருக்கார். ஐ திங்க் he is SP for விழுப்புரமோ என்னன்னு தெரியல. He has his own Twitter where he has so much of following.
then you must have seen that ட்ரிச்சியில் ஒரு டிஎஸ்பிஓ எஸ்பிஓ அந்த ஜல்லிக்கட்டை எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணாருன்னு. ஸோ பீப்புள் பிகம் ஐபிஎஸ்பி ஆஃபீஸர்ஸ் வித்தவுட் தேர் ரியலைசேஷன் தே பிகம் ரோல் மாடல்ஸ் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. அப்படி இருக்கிற ஒரு டிஜிபி கிரேடில் ஒரு டிஜிபி, இன்ஃபேக்ட் கிரேட் கூட இல்லை, ஸ்பெஷல் டிஜிபியாக இருக்கிறவர் வந்து and he also comes from a very big pedigree of the family is also pretty decent. I don't know on what grounds this person did this. I mean, obviously the உலகத்தில் நிறைய பொண்ணுங்க அழகாக தான் இருக்கும். ஸோ நீ வந்து you can't keep on going behind like this. You are a bloody senior person, you're going to get retired and doing this kind of nonsense at this age. Because ஐபிஎஸ்ல இந்த மாதிரி அப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ்க்கே இந்த பிரச்சனைன்னா டவுன் த லைன் இந்த விமன் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் ஹேப்பனிங்ஸ். இந்த மாதிரி நிறையா முதல்ல வந்து ஸ்டேஷன் ஹவுஸ்லேயே நிறைய தேர் லாட் ஆஃப் ரேப்ஸ். அப்புறம் தான் அந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துன்னு வந்தாங்க மேடம் ஜெயலலிதா. தட் ரெடியூஸ்ட் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் ஆல் தீஸ் ஸ்டேஷன் ரேப் கேசஸ். பட் அந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுறாங்க இல்லையா, சர்வீஸ் ரிப்போர்ட், அதுக்கெலாம் வந்து இது சில there would have been many instances where the seniors would have asked for sexual favors. But அது வந்து தடுக்கலாம், வேணான்னு சொல்லிட்டு போகிறது வேறு. ஸோ அது பட் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி the lady is so daring enough to complain against her own boss, the senior DGP. The first time in my memory one DGP ஊழலில் வந்து நிறைய டிஜிபி வந்து அக்யூஸ் ஆகிருக்காங்க. பட் ஒரு செக்ஷுவல் மேட்டரில் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டிஜிபி இஸ் பீயிங் அக்யூஸ்ட் வித் லாட் ஆஃப் ப்ரூஃப்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, இந்த கேஸ் எப்படி வேணால் போகலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு பி பர்ஃபெக்ட். தேர் வில் பி ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் தட் கேர்ள், though she is a young SP. There will be huge pressure from various quarters, from various angles. Somehow they would want to compromise and force her to withdraw. Idu kuda nadakkum. I don't know, but the lady is so strong. She has complained and she is very clear in her decision. So I don't know how it's going to transform, but for a top cop to behave like this is pretty cheap. ஸோ வித் தட் நாளைக்கு நான் வேறு ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.